குர்ஆன்ல அல்லாஹ் அஹ்ஸனு அமலை பற்றி 3 இடத்தை சொல்லியிருக்கிறார். அழகான அமல் ஒன்று இங்க, ரெண்டாவது சூரா முல்க் ஒவ்வொரு நாள் ஓதுறோமே, தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. மரணத்தையும் ஹயாத்தையும் உங்களுக்கு படைத்தது உங்களில் யார் அழகான அமல் செய்கிறார். அதிகமான அமல் அல்ல, அதிகமான அமல அழகான அமலா. அதிகமான சாப்பாடு வச்சிருக்குது, அழகான சாப்பாடு வச்சிருக்கு. எது தேவை? அதிகம் தேவையா அழகு தேவையா? அழகா இருக்கும். அதிகத்துவத்துக்கல்ல மதிப்பு, அழகா இருக்கணும். இஹ்லாஸ். 1000 ரூபா தான் சதக்கா கொடுத்தீங்க, வலது கையால் கொடுத்தது எந்த கைக்கு தெரியாது? இடது கைக்கு தெரியாது. அழகான அமல். எவ்வளோ செய்றீங்க, மறைச்சிட்டீங்க. அழகான அமல். இந்த தொழுகையை தொடர்ந்து தொழுறீங்க, அழகான அமல். 3வது சூரா ஹூதுடைய 7வது வசனத்திலே அல்லாஹ் وَكَانَ عَرْشُهُ عَلَى الْمَاءِ لِيَبْلُوَكُمْ أَيُّكُمْ أَحْسَنُ عَمَلًا. உங்களோட அழகான அமல் செய்கிற யார் என்று சோதிக்கிறது தான் அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். ஆகவே சூரா கஹ்ஃபுடைய ஆரம்ப ஆயத்துகள்லையும் அல்லாஹ் இந்த உலகத்தை அலங்கரித்திருக்கிறோம். ஏன்? லியப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. அவர்களில் யார் அழகான அமல் செய்கிறார் என்பதை சோதிப்பதற்காக என்று சொல்லிவிட்டு சகோதரர்களே, 8வது வசனத்திலே அல்லாஹ் ஒரு முடிவை சொல்றான். என்ன முடிவு? وَإِنَّا لَجَاعِلُونَ مَا عَلَيْهَا صَعِيدًا جُرُزًا. ஒரு நாள் வரும், இந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் அழித்து விடுவோம். எப்படியான எச்சரிக்கை! எதெல்லாம் பார்த்து ஏமாந்துட்டு இருக்கிறோம். இவ்வளோ 100 தட்டு பில்டிங், அப்பா இவ்வளோ அழகா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய வாக்கு அனைத்தும் மண்ணோடு மண்ணாக மாறும். அனைத்தும் மண்ணோட மண்ணாக. இதைத்தான் வெள்ளிக்கிழமை ஓதுறோம் நாங்கள். அல்லாஹ்ட வாக்கு, நாங்கள் ஆக்குவோம். மா அலைஹா, இந்த பூமிக்கு மேல் இருக்குது அனைத்தையும். ஸஈதன் ஜுருஸா. ஸஈதன் என்ன தெரியுமா? எந்த மரம் புட்பூண்டுகள் இல்லாத காய்ந்த பூமிக்கு சொல்ற ஸஈத் ஜுருஸ். ஜுருஸ் ஜுருஸ்ண்டா என்ன அரபுல? ஜுருஸ்ண்டா எந்த மட்ட மரம் இல்லாத அப்படியே மைதானமாக இந்த உலகத்தை நாங்கள் ஆக்குவோம். எப்படி? இந்த ஆயத்து தெரியுமா மக்களுக்கு? இந்த ஆயத்து தெரிஞ்சா துருக்கியில் வந்த பூகம்பத்தை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க, 40,000 பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. முழு உலகத்துக்கும் அல்லாஹ் சொன்ன வாக்கு. சூரா சஜிதாவில் 27வது ஆயத்து, வெள்ளிக்கிழமை சுபஹ் தொழுகையில் ஓதுவோமே, அவலம் யரவ் அன்னா நஸூகுல் மாஅ இலல் அர்தில் ஜுருஸ் ஃபனுக்ரிஜ் பிஹி ஸர்ஆ. அர்தில் ஜுருஸ். ஜுருஸ் என்றால் ஜுருஸா, ஸஈதன் ஜுருஸா. எந்த விதமான மரம் கட்டிடமில்லாத பூமியாக இதை நாம் ஆக்கும். அல்லாஹ் 8வது ஆயத்திலே அழிக்க போறேன் உலகத்தை என்ற வாக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். சூரா தாஹா 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபயதருஹா காஅன் ஸஃப்ஸஃபா லா தரா ஃபீஹா இவஜன் வலா அம்தா. இந்த பூமி அப்படியே நேராக்கிட்டுருவான். மலைகள் எதுவும் இல்லை, அப்படியே நேரா இருக்கு. அல்லாஹ் சூரா கஹ்ஃபுடைய 8வது வசனத்திலே இந்த உலகத்தை நான் அழிக்க இருக்கிறேன் என்ற வாக்குறுதியை 8வது வசனத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான்.
ஆகவே சகோதர சகோதரிகளே, சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப வசனங்கள் 8வது ஆயத்து வரையும் உள்ள மிக முக்கியமான வசனங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விடயத்தை சுருக்கமாக சொல்கிறேன். 1வது வசனத்திலே அல்லாஹ் தன்னை புகழ்ந்து இந்த குர்ஆனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் இறக்கினேன். இந்த குர்ஆனில் வளைவு கிடையாது, இந்த குர்ஆன் நேரானது. இந்த குர்ஆனுடைய மிக முக்கியமான நோக்கம் 2 நோக்கம். ஒன்று, எச்சரிக்கை பண்ணுறது. யாருக்கு? அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குதுன்னு சொல்கிறாங்களே இவங்கள இந்த குர்ஆன் உங்களுக்கு நரகம் இருக்குதுன்னு எச்சரிக்கை பண்ணுது. 2வது குர்ஆனுடைய வேலை என்ன தெரியுமா? சாலிஹான நல்லமல் செய்யக்கூடிய முஃமின்களுக்கு இந்த குர்ஆன் நன்மாராயம் சொல்லுது. உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது, இன்னும் அமல் செய்யுங்க. சொர்க்கத்தில் 10 வருஷம், 50 வருடம், 100 வருடம் தங்குறிடம் அல்ல. மாகிசீன ஃபீஹி அபதா, அதில் கால வச்சா வெளியே வாரதில்லை. நிரந்தர வாலிபம், நிரந்தரமான இன்பம், தொடர்ந்து இருக்கலாம் என்று அல்லாஹ் சூரா கஹ்ஃபுடைய ஆரம்பத்திலே எங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அல்லாஹ் சொல்லிட்டான். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குதுன்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்குதே, இதை விட பயங்கரமான வார்த்தை ஒன்று இல்லை. அவ்வளோ ஒரு பயங்கரமான வார்த்தை தான் இந்த வார்த்தை. இது இவங்களுக்கும் அறிவு இல்லை, இவங்கள வாப்பா சொல்லி கொடுத்தாங்களே இவங்களுக்கும் மூளை இல்லை, அறிவு இல்லை, இவங்க பொய்ய சொல்கிறாங்கன்ற அல்லாஹ் இவங்களை பற்றி சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவலை அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான். நபியே, இந்த குர்ஆனை இவங்க நம்ப மாட்டாங்க என்பதற்காக உங்களே நீங்கள் அழித்து கொள்ள போறீர்களா? فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا என்று சொல்லிட்டு, நபியே, இந்த பூமிக்கு மேலிருக்கிற எல்லாமே ஜீனா, அலங்காரம் தான் இவைகள் எல்லாம். நாங்கள் உங்களை படைச்சது ஐயுஹும் அஹ்ஸனு அமலா, அழகான அமல் செய்கிறது யார்ன்றதை சோதிப்பதற்குத்தான் நபியே. ஆனால் ஒரு நாள் வரப்போகுது, இந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய அனைத்தையும் நான் அழித்தே தீருவேன். வ இன்னா லஜாஇலூன மா அலைஹா ஸஈதன் ஜுருஸா, அனைத்தையும் நான் அழிப்பேன் என்று அல்லாஹ் வாக்குறுதியை தாரான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய மரணங்களுக்கு முன்னால் சாலிஹான அமல்களை செய்து அல்லாஹையும் ரசூலையும் மறுக்கக்கூடியவர்கள் பற்றிய கவலையை கல்பல உருவாக்கி அவர்களுடைய நேர்வழிக்கு காரணமாக நாங்களும் மாறி இந்த சூரத்துல் கஹ்ஃபை கருத்தை விளங்கி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதி மக்களுக்கும் ஓதி காட்டி இந்த குர்ஆனையும் இந்த உம்மத்தையும் பாதுகாத்த அதி உயர்ந்த உம்மத்துடைய சீர்திருத்தவாதிகளில் யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்குவாயாக. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னா வ நஊது பிக மின் ஸஹதிக வன்னார். இன்றைக்கு ஓதின ஆயத்துகளை ஓதிப்பார். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا ماكثين فيه أبدا وينذر الذين قالوا اتخذ الله ولدا ما لهم به من علم ولا لآبائهم كبرت كلمة تخرج من أفواههم إن يقولون إلا كذبا فلعلك باخئ نفسك على آثارهم إن لم يؤمنوا بهذا الحديث أسفا
إنا جعلنا ما على الأرض زينة لها لنبلوهم أيهم أحسن عملا وإنا لجاعلون ما عليها صعيدا جرزا. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.